வணக்கம். ப்ரெட்டை வச்சு குலாப் ஜாமுன் செய்யலாமா? வாங்க பார்க்கலாம். 10 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். அது கூட 2 டீஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்திக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் 50 ml எடுத்துக்கலாம். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி இந்த பவுடர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பதம் வர அளவுக்கு நல்லா மாவை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது சர்க்கரை பாகு செய்யலாம். இந்த கப்பில் 2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். 1 கப்பு அதே கப்பில் 1 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை தண்ணியில் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம பிணைஞ்சி வச்ச மாவெல்லாம் எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவுகளையும் உருண்டைகளாக உருட்டியாச்சு. சர்க்கரை பாகு கொதிச்சு வந்துருச்சு. பிசுபிசுப்பு இருந்தால் போதுங்க. ரொம்ப பாகு பதத்துக்கு ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு கடாயில் 1 கப் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இப்போ சூடாயிருச்சு. நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சாதான் உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வேகுங்க. மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கலாங்க. நம்ம செஞ்சு வச்ச சுகர் சிரப்பில் இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஊற வைக்கலாம். 1 மணி நேரம் ஊறணுங்க. 1 மணி நேரம் கழித்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்டியான பிரெட் குலாப் ஜாமுன் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ For watching, like and subscribe.